بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எமது பாடத்தின் தலைப்பாக அல் ஜகாத்து அலா ரஅஸில் மால் அம் அல் அர்பாஹ். ஜகாத் என்பது மூலதனத்தின் நடைமுறை முதலீட்டில், அதாவது மூலதனத்தின் மீது கடமையாகுமா? மூலதனத்தின் சொன்னால் நடைமுறை முதலீட்டின் மீது கடமையாகுமா அல்லது லாபத்தின் மீது கடமையாகுமா என்பது சம்பந்தமாக வியாபாரத்தை பொறுத்தவரை ஜகாத் என்பது மூலதனம் ராசுல் மால் மற்றும் அல் அர்பாஹ் லாபம் ஆகிய இரண்டின் மீதும் கடமையாகும். வருட இறுதியில் ஜகாத் கணக்கிடும் நாளில் உங்களிடம் இருக்கும் மொத்த வியாபார பொருட்களின் மதிப்பு மற்றும் கையில் இருக்கும் ரொக்கப்பணம் ஆகிய அனைத்தையும் கூட்ட வேண்டும். இதில் உங்களது ஆரம்ப முதலீடும் அடங்கும், வந்த லாபமும் அடங்கும். இந்த மொத்த தொகையிலிருந்து 2.5% 2.5% ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். எனவே லாபத்திற்கு மட்டும் தனியாக அல்லாமல் இரண்டுக்கும் சேர்த்தே ஜகாத் கணக்கிடப்படும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.